வணக்கம். மன்மத ஆண்டு முடிந்து துர்முகி தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. இந்த துர்முகி என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால் குதிரை முகம் என்று அர்த்தம். குதிரை முகம் யாருக்கு? ஹயகிரீவ பெருமாளுக்கு. ஹயம் என்றால் குதிரை, கிரீவம் என்றால் முகம், குதிரை முக பெருமாள். இந்த குதிரைமுக பெருமாளினுடைய ஆதிக்கத்திலே இந்த புத்தாண்டு வருகிறது என்பதனால் கல்வி சிறக்கும், கல்வி சம்பந்தப்பட்டவர்கள் சிறப்பார்கள், அறிவு விருத்தியாகும். அறிவு விருத்தியினாலே தமிழ்நாடு மென்மேலும் வளமாகும், இந்தியா சிறக்கும், எல்லா வகையிலும் நம் மாநிலமும் நாடும் முன்னேறும் என்று சொல்லலாம். இது நம் நாட்டிற்கான பலன். ஒவ்வொரு மனிதருக்கான பலன் ராசியை பொறுத்தது. இந்த தமிழ் புத்தாண்டு ராசி பலன் அது யார் சொன்னாலும் சரி, அது கொஞ்சம் தோராயமானது தான். ஏன்னா ஜனன காலத்தில் நீங்கள் பிறந்த நேரத்தில் உங்கள் ஜாதகத்தில் 9 கிரகங்களும் எந்தெந்த ராசியிலே யாருடைய பார்வையிலே இருக்கிறது என்பதை பொறுத்து நாங்கள் சொல்லுகிற பலன் கொஞ்சம் கூடவோ குறையவோ செய்யும். அப்புறம் ஒரு குடும்பம்னு இருக்கிற பொழுது அப்பா அம்மா குழந்தைகள் இவங்களோட எல்லா பலன்களும் சேர்ந்து தான் குடும்பத்தை அதற்கான பலனை தரும். எனவே ஒரு குடும்பத்தில் அப்பாவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, அம்மாவுக்கு ரொம்ப சரியில்லை, பையனுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா கூட்டு பலன் தான் அந்த குடும்பத்துக்கு ஏற்படும். நல்லது அதிகமாக இருக்கும், கெட்டது குறைவாக இருக்கும், ஆனால் கெட்டதும் ஏற்படும். அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். துல்லியமாக உங்களுக்கு கரெக்டாக உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் எப்போ நடக்கும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் உங்களுடைய குடும்ப ஜோசியரை அணுகி உங்கள் ஜாதகத்தை காட்டி கேட்டுக்கலாம். நாங்கள் சொல்ல போகிறது இன்றைய கிரக நிலைகள் அடுத்த புத்தாண்டு வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு நாங்கள் சொல்கிறோம். சரிங்க. இந்த தமிழ் புத்தாண்டில் ஆகஸ்ட் மாதத்தில், ஏங்க தமிழ் புத்தாண்டில் இங்கிலீஷ் மாதம் சொல்கிறீங்களேன்னா அப்போ தான் உங்களுக்கும் நல்லா புரியும், எங்களுக்கும் நல்லா எளிதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால சொல்கிறோம். ஆகஸ்ட் மாதத்தில் குரு பயிற்சி நடக்கிறது. ராகு பயிற்சி கிடையாது இந்த தமிழ் புத்தாண்டில், கேது பயிற்சி கிடையாது. சனி பகவான் வக்கரகதியில் வர்றார் போகிறார் அப்படிங்கிறதுனால பெரிய மாற்றம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆக ராகு கேது சனி பகவான் மாற்றங்கள் பெரிதாக இல்லை. குரு பயிற்சி இருக்குது. எப்போ? ஆகஸ்ட் மாதத்துலேருந்து. அப்போ நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். இப்போ இருந்து இன்னையிலேருந்து ஜூலை மாதம் முடிகிற வரைக்கும் எப்படி இருக்கும், ஆகஸ்ட்லேருந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பிரித்து சொல்லலாம். பலன்கள் மோசமாக இருந்துட்டால் பரிகாரத்தின் மூலமாக சரி பண்ணிடலாம். பரிகாரங்கிறது கோயிலுக்கு போகிறது, ஏழைகளுக்கு உதவி செய்கிறது, விலங்குகளுக்கு உதவி செய்கிறது, தாவரங்களுக்கு தாவர வளர்ச்சி, மரம் நடுறது, இதெல்லாம் தான். ஆக பரிகாரம் அப்படிங்கிறது மனித நேயத்தை அடிப்படையாக கொண்டது அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். பாலாபிஷேகம் செய்கிறதுக்கு கோயிலில் பால் வாங்கி கொடுத்தாலும் ஒன்று தான், ஏழை குழந்தைகளுக்கு குடிக்கிறதுக்கு பால் வாங்கி கொடுத்தாலும் ஒன்று தான். அது உங்களோட மனப்பிரியத்தை பொறுத்து நீங்கள் செஞ்சுக்கலாம். கோயிலுக்கு போகிறது, ஒரு குறிப்பிட்ட சில கோயில்களுக்கு போகிற பொழுது உங்களுடைய மனதில் நல்ல எண்ண ஓட்டங்களும் தைரியமான எண்ண ஓட்டங்களும் வரும். அதற்கேற்றாற் போல உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த பரிகாரங்களின் மூலமாக நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது தடுக்கப்படும் என்பது அனுபவ உண்மை. அனுபவப்பட்டீங்கன்னா தெரிஞ்சுக்குவீங்க. சரி. இந்த துர்முகி புத்தாண்டு எல்லோருக்கும் நலன்களை தர அப்படிங்கிறத விட கெட்டவர்களுக்கு நல்ல புத்தி தரவும், நல்லவர்களுடைய நல்ல புத்தி மேலும் உறுதியாகவும் திடமாகவும் இருக்க நாங்கள் நவகிரகங்களை பிரார்த்திக்கிறோம். கடகராசிக்கார நேயர்களே, ஜூலை வரைக்கும் குருவனோட கருணை இருக்கு. சனியினால பெருசா தொல்லை கிடையாது, ஆனால் நன்மையும் கிடையாது. ஆகவே ஜூலை வரை பலவிதமான நன்மைகளை, நடுநடுவிலே கொஞ்சம் கஷ்டம், ஆனால் கடைசியில் ஜெயிப்பீங்க. இது ஜூலை வரைக்கும் நடக்கிறது.
ஆகஸ்ட்ல இருந்து குருவினோட கருணை உங்களுக்கு குறைகிறது. வீண் செலவுகள் அதிகமாகும். தேவையற்ற தடுமாற்றங்கள் குழப்பங்கள் இருக்கும். செல்வாக்கில் கொஞ்சம் பிரச்சனை வரும். குடும்பத்தில் கொஞ்சம் சிக்கல் வரும். உடல்நலத்தில் பாதிப்பு வரும். வியாபாரம், உத்தியோகம், கலைத்துறை, அரசியல் இதிலெல்லாம் சில சிக்கல்கள் இருக்கும். ஆனால் கடகராசினோட மிகப்பெரிய பலம் என்ன? அது தண்ணீர் ராசி. பாத்திரத்திற்கு ஏற்ற மாதிரி தன் வடிவத்தை மாற்றிக்கொள்ளும். ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகம். வளைந்து கொடுக்கிற தன்மை அதிகம். நிதானம் அதிகம். பொறுமை அதிகம். வலி தாங்கு, கேவலத்தை விழுங்கு, அவமானத்தை சரி, அப்பொழுதுதான் வெற்றி நோக்கி நகர முடியும்னு பாலகுமாரன் சார் எழுத்தாளர் சொல்ற மாதிரி தாங்குற மனோ பலம் உங்களுக்கு அதிகம். பொறுமை அதிகம். ஆகவே தாங்கிருவீங்க. ஆனால் சில கஷ்டங்கள் இருக்கு. பரிகாரங்களை செய்யணும். ஜூலை வரைக்கும் நிறைய வெற்றிகள் உண்டு. ஆகஸ்ட்ல இருந்து அப்படி இருக்காது. எல்லா வகையிலும் பலவிதமான சிரமங்கள் இருந்தே தீரும். ஆனால் பரிகாரம் பண்ணால் தப்பிச்சுக்கலாம். 1 2 உங்களுக்கு மனோ திடமும் பொறுமையும் நிதானமும் அதிகம். அதனால சமாளித்து வந்துடுவீங்க. மொத்தத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு 100க்கு 65 மதிப்பெண்களைத்தான் வழங்குகிறது. நேயர்களே, 4 பெரும் கிரகங்கள் குரு, சனி, ராகு, கேது. மீதமுள்ள கிரகங்கள் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், சந்திரன் அடிக்கடி மாறுகிறவர். எனவே இவர்கள் நடுநடுவில் நன்மைகளை தருவார்கள், தீமைகளை தருவார்கள். அது மாறும். மொத்தத்திலே குரு ஜூலை மாதம் முடிகிற வரை உதவி செய்கிற ராசிகள் 5. நல்லா கவனிச்சு கேட்டுக்கோங்க, எழுதிக்கலாம். நீங்க குரு பகவான் ஜூலை வரைக்கும் 5 ராசிகளுக்கு உதவி செய்கிறார். மேஷத்துக்கு உதவி செய்வார், கடகத்துக்கு உதவி செய்வார், துலாமுக்கு உதவி செய்கிறார், தனுசுக்கு உதவி செய்கிறார், கும்பத்துக்கு உதவி செய்கிறார். மீதமுள்ள 7 ராசிக்காரர்கள் ஜூலை மாதம் வரைக்கும் வியாழக்கிழமைகளில் அசை உணவு தவிர்க்கணும். சுண்டலை வேக வைத்து ஏழைகளுக்கு தரணும். குலதெய்வ கோயிலுக்கு அமாவாசை தவறாமல் போகணும். தமிழ் மாச பரப்பு தவறாமல் போகணும். பெரியவங்களுக்கு மஞ்சளர் ஆடை எடுத்து தரணும். ஏழை சிறுவர்களுக்கு பொருளுதவி செஞ்சா குரு தோஷம் விலகும். ஆகஸ்ட் மாசத்திலிருந்து குரு பகவான் 5 ராசிகள் உதவி செய்கிறார். அந்த 5 ராசிகள் எவை? ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், மகரம், மீனம். மீதமுள்ள 7 ராசிக்காரர்கள் ஆகஸ்ட் மாசத்திலிருந்து முன்னாடி இப்ப சொன்னமே பரிகாரம், சுண்டலை வேக வைத்து ஏழைகளுக்கு தருவது, மஞ்சள் ஆடை எடுத்து ஏழைகளுக்கு தருவது, குரு பகவான் கோயிலுக்கு செல்லுவது, கும்பகோணத்துக்கு அருகிலே இருக்கிற ஆலங்குடி, தஞ்சாவூருக்கு அருகிலே இருக்கிற திட்டை, திருச்செந்தூர் முருகன் கோயில், சென்னையில் இருக்கிற பாடி சிவன் கோயில், இதுக்கெல்லாம் போனால் குரு தோஷம் விலகும். ஞாபகம் வச்சுக்கோ. சனி பகவான் இந்த தமிழ் புத்தாண்டு முழுக்கவே 3 ராசிகளுக்கு தான் உதவி செய்வார். அந்த 3 ராசிகள் எவை? மிதுனம், கன்னி, மகரம். மீதமுள்ள 9 ராசிக்காரர்கள் சனிக்கிழமைகளில் விரதம் இருக்கணும், அசை உணவு தவிர்க்கணும், நெய், பருப்பு, எள்ளு கலந்த சாதத்தை காக்காய்க்கு வைக்கணும், உடல் ஊனமுற்றவங்களுக்கு உதவி செய்யணும், நீல நிற ஆடை எடுத்து ஏழைகளுக்கு தரணும். தேனிக்கு அருகில் இருக்கிற குச்சனூர் சனி கோயில், திருநள்ளாறு கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கிற சனி கோயில், திருக்கொள்ளிக்காடு மன்னார்குடிக்கு அருகிலே இருக்கிற சனி கோயில், மகாராஷ்டிராவில் இருக்கிற சனி சிங்கனாப்பூர் சனி கோயில், இதுக்கெல்லாம் போகலாம். அல்லது லட்சுமி நரசிம்மரை வழிபடலாம். நாமக்கல்லில் இருக்கிற லட்சுமி நரசிம்மர் கோயிலும் நாமகிரி லட்சுமி கோயிலும் சனி தோஷத்தை நீக்குகிற ஆற்றல் அதிகம் பெற்றவை. அந்த கோயிலில் வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி நாமக்கல் ஆஞ்சநேயர் சனி தோஷத்தை விளக்கக்கூடியவர். அப்படியே சனி தோஷத்தை விளக்கக்கூடிய ஆற்றல் அவருக்கு உண்டு. அவருக்கு வழிபாடு செய்யலாம் சனிக்கிழமையில். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. ராகு பகவான் இந்த வருடம் முழுக்கவே, தமிழ் புத்தாண்டு முழுக்கவே 3 ராசிகளுக்கு தான் உதவி செய்வார். அந்த 3 ராசிகள் எவை? மீனம், மிதுனம், துலாம். மீதமுள்ள 9 ராசிக்காரர்கள் சனிக்கிழமைகளை நாமக்கல் ஆஞ்சநேயரை, லட்சுமி நரசிம்மரை, நாமகிரி லட்சுமியை பசுனை தீபமேற்றி வழிபடலாம். அல்லது சனிக்கிழமைகளில் உளுந்து வடை செய்து ஆஞ்சநேயருக்கு கொடுக்கலாம். ஆஞ்சநேயருக்கு வடை மாலை சாத்தலாம். அல்லது உளுந்து வடை செய்து ஏழைகளுக்கு தரலாம். கருப்பு நிற ஆடை எடுத்து ஏழைகளுக்கு தரலாம். அபிராமி அந்தாதியை சனிக்கிழமைகளில் அம்மன் கோயிலிலே பசுனை தீபமிட்டு படிக்கலாம். ராகு தோஷம் விலகுவதற்கு திருநாகேஸ்வரம் கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கிறது, அங்கே வழிபாடு செய்யலாம். திருச்செங்கோடு சிவன் கோயிலில், மலை மேலே இருக்கிற சிவன் கோயிலில் வழிபாடு செய்யலாம்.
கொடுமுடியில் சிவன் கோயிலில் வழிபாடு செய்யலாம், பவானியில் செய்யலாம், அவிநாசியில் செய்யலாம். இப்படி ராகு தோஷத்தை விலக்கலாம். ஏழைகளுக்கு பொருளுதவி செய்தும் ராகு தோஷம் விலகும் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்குவோங்க. காளகஸ்தி போகலாம், திருப்பதிக்கு பக்கத்தில் இருக்கு. கேது பகவான் சில ராசிகளுக்கு தான் இந்த வருஷம் முழுக்க உதவி செய்கிறார். அந்த ராசிகள் எவைன்னு கேட்டால், மேஷத்துக்கு கேது உதவி செய்கிறார் இந்த வருஷம் முழுக்க, மிதுனத்துக்கு உதவி செய்கிறார், கன்னிக்கு உதவி செய்கிறார், விருச்சிகத்துக்கு உதவி செய்கிறார், தனுசுக்கு உதவி செய்கிறார். மீதமுள்ள ராசிக்காரர்கள், அதாவது மேஷம், மிதுனம், கன்னி, விருச்சிகம், தனுசு தவிர மீதமுள்ள ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் அசைவ உணவு தவிர்க்கணும். விநாயக பெருமானுக்கு பசுனையினால் தீபம் போடணும். விநாயகர் அகவல் புஸ்தகம் படிக்கணும். கேது தோஷம் கழிப்பதற்கு காளகஸ்தி போகலாம். விநாயக பெருமான் கோயில், உச்சி பிள்ளையார் கோயில் திருச்சி, பிள்ளையார்பட்டி கோயில் காரைக்குடிக்கு பக்கத்தில், சேலம் ராஜகணபதி கோயில், கோவை ஈச்சனாரி கோயில், இப்படி பலவிதமான பிரசித்தி பெற்ற விநாயகர் கோயில் இருக்குது. அங்கே வழிபாடு செய்யலாம். மதுரை முக்குருணி விநாயகர் கோயில் இப்படி இருக்குது, உங்களுக்கும் தெரியும். இதில் வழிபாடு செஞ்சால் கேது தோஷம் விலகும் என்பதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி பரிகாரங்களை முறையாக நீங்கள் செய்துவிட்டால் உங்களுக்கு தோஷம் நிவர்த்தியாகும். திரும்பவும் சொல்கிறோம், கோயிலுக்கு போய் தோஷம் நிவர்த்தி பண்ண பிடிக்கலையா, ஏழை எளியவர்களுக்கு பொருளுதவி செய்யுங்கள், ஆடை எடுத்து கொடுங்கள், உணவு தானம் செய்யுங்கள். அதனாலே தோஷங்கள் விலகும் என்பதை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். இன்னொன்று முக்கியம், என்ன வழிபாடுனாலும் இதை நீங்கள் கரெக்டாக செஞ்சிடணும். அமாவாசையில் குலதெய்வ கோயிலுக்கு போகணும், பசுனையில் தீபம் போடணும், ஏழை எளியவர்களுக்கு வாழைக்காய் பச்சரிசி புது துணி தரணும், பிற்பகல் 12லேருந்து 3 மணிக்குள்ள குலதெய்வ கோயிலில் பசுனை தீபம் போடணும். இதே மாதிரி தமிழ் மாத பிறப்பலையும் செய்யணும். இப்படி செஞ்சிட்டா நல்ல மாற்றம் இருக்கும். எனவே சனி பகவானுடைய கருணையை பெறுவதற்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா சனி பகவானால் அதிகம் பிரச்சனை பெறுகிற ராசிகள் எவைன்னு கேட்டால், மேஷம் அஷ்டமச்சனி, சிம்மம் அர்த்தாஷ்டமச்சனி, ரிஷபம் கண்டச்சனி, துலாம், விருச்சிகம், தனுசு ஏழரை சனி. எனவே இவர்களெல்லாம் சனி பகவானாலே பிரச்சனைகள் அதிகமாக பெறுகிற ராசிகள். இவர்கள் முறையாக வழிபாடு செஞ்சுட்டா நல்ல மாற்றங்கள் இருக்கும் என்பதை கவனத்திலே கொள்ளுங்கள். மொத்தத்தில் இந்த துர்முகி ஆண்டு நன்மைகளைத்தான் அதிகம் தர இருப்பதாக பஞ்சாங்க கணிப்புகள் சொல்லுகின்றன. எனவே நாங்களும் அவ்வாறே பிரார்த்தித்துக் கொள்ளுகிறோம். நன்றி, வணக்கம்.